ஊழியக்காரனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் விசுவாசி சீக்கிரமா நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும், நல்ல காரு வாங்கணும், சீக்கிரமா வீடு கட்டணும். அல்லேலூயா. இது ஆசை, சரியா? இதுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆனா சின்சியரா ஜெபம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதை எல்லாவற்றை காட்டிலும் நீ கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளணும்னு ஜெபிக்கிற ஜெபம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காக நான் இப்படியே ஜெபம் பண்றேன். சரின்னு சொல்றவங்களை கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை வந்துச்சா? கை வந்துச்சா மேல? பாஸ்டர், நானும் இந்த ஜெப குறிப்பு யாருக்கிட்டையுமே கேட்டதில்லை. பாஸ்டர், எனக்கு நல்ல வேலை வேணும்னு ஜெபம் பண்ணுங்க, கடன் பிரச்சனை சரியாகணும்னு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் ஒரு வண்டி வாங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் இந்த ஜெப குறிப்பை தாண்டி பாஸ்டர் நான் பரிசுத்தமாகணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் நாங்க கர்த்தருடைய அன்பிலே வளரணும், அந்த அன்பை நாங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய மற்றவைகள் எல்லாம் என்னதுதான்? இந்த வேலை, வீடு, காரு, இதெல்லாம் மற்றவைகள். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஸ்தோத்திரம் விசுவாச கூட்டத்துக்கு எழுதுகிறார். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஆமென். மைக்க கொடுக்கலையா? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நல்ல கவனிங்க. இந்த கர்த்தருடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளவர்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களை காரங்களை துறையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கையை தூக்கமா? வசனத்தை தான் நான் வாசிச்சேன். கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளவர்களுக்கு என்ன பேராமா? பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய அன்பிலே வேரூன்றி கட்டப்படுகிறவர்களுக்கு என்ன பேரு? பரிசுத்தவான்கள். அப்ப இந்த பாஸ்டர் அந்த விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார் தெரியுமா? ஆண்டவரே, என் விசுவாசிகள் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், பங்களா வாங்கணும். இதுக்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ணல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இதையெல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவர். என்னுடைய தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கு. அவருக்கு நல்லா தெரியும். இப்ப அவர் தன்னுடைய விசுவாசிகளுக்காக என்ன ஜெபம் பண்ற தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய விசுவாச ஜனங்கள் சகல பரிசுத்தவான்களோடு கூட உம்முடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு யாருடைய அன்பு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. விசுவாசிக்கிற கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல இந்த பழைய இந்த புராண இலக்கிய கதைகள் சொல்லுவாங்க. நெல்லிக்கு என்ன யாருக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அதை ஒரு பெரிய சாதனையா சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அதை பெரிய சாதனையா பேசிட்டு இருப்போம். நல்லதுதான். அப்புறம் யாருக்கோ என்னவோ கொடுத்தாங்களாமா, நெல்லிக்கனி கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப நெல்லிக்கனி கொடுத்ததையும் தேர் கொடுத்ததையும் சால்வை கொடுத்ததையும் ரதம் கொடுத்ததையுமே பெரிய சாதனையா பேசிட்டு இருக்கும் போது அதெல்லாம் புரிஞ்சு போச்சு. அதெல்லாம் என்னது? புரிந்து போன அன்பு. ஆனா பூமியில ஒரு அன்பை குறித்து வேதம் சொல்லுது, அது எப்படி உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தாலும் அறிவுக்கு எட்டாத அன்பு. இந்த அன்பை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பற்றி இந்த அன்பை தாங்க கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஏதோ தேரு கொடுத்தேன், நெல்லிக்காய் கொடுத்தேன், சால்வு கொடுத்தேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத அறிவுக்கு எட்டாத அன்பு. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை நீங்க புரிந்து கொள்றதுக்கே நமக்கு ஸ்தோத்திரம் பெரிய கிருபை வேணும். ஆதி முதல் ஸ்தோத்திரம் சதா காலங்களில் வீற்றிருக்கிறவர். ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அவர் தன்னை மனித சரீரத்துக்குள்ளே அடைத்து கொண்டு மனிதனாய் இந்த பூமியில வெளிப்பட்டு, அல்லேலூயா, அது எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நல்ல சேர் போட்டு உட்கார வச்சிருக்கும் போது ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கிறதே நமக்கு என்னவா இருக்குது?
ஆமா, கீழே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முதுகு வலிக்கும். அதுவும் டைமை பார்த்துட்டே இருப்போம். முதுகு வலி வரும்போது இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு டைமை பார்த்துட்டு இருப்போம். இந்த முதுகு வலியோட ஒரு 10 மணி நேரம் உட்காரணும்னா எத்தனை பேர் உட்காருவான்? சாதாரண ஒரு வலியோட வேதனையோட நம்ம 10 மணி நேரம் உட்கார மாட்டேங்கிறோம். அவர் தனக்கென்று ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்து முடிச்சு இன்னும் அந்த சரீரத்தோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள முடியுதா? தேவன் எப்படி இருக்கிறாராமா? ஆவியா இருக்கிறார். அவருக்கு என்ன இல்லை? ரூபம் இல்லை, அவருக்கு சரீரம் இல்லை. சரீரம் இல்லாத தேவன் இந்த பூமியில மனிதனாய் வந்தபோது தனக்குன்னு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார். இப்ப அவரை பார்த்து ஏன்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா சிம்பிள் ஒரே ஒரு பதில் சொல்லுவாரு. பாருப்பா, இங்க ஒரு கூட்ட ஜனம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவர்கள் மேல நான் வைத்த அன்பு. அல்லேலூயா. உங்க மேல இயேசு வைத்த அன்புக்காக அவர் செய்த செயலை இந்த பூமியில ஒரு மனிதனும் செய்யவும் முடியாது. அல்லேலூயா. எந்த சொந்தமும் செய்ய முடியாது, எந்த பந்தமும் செய்ய முடியாது. அதனாலதான் இயேசுவுடைய அன்பை குறித்து சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு, அந்த அன்பின் அகலம், அந்த அன்பின் ஆழம், அந்த அன்பின் நீளம், உயரம், இதையெல்லாம் நீங்க அறிந்து கொண்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இதெல்லாம் அறிந்து கொண்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? எப்படி இருப்பீங்க தெரியுமா? 16வது வசனத்துல வாசிச்சோம், உள்ளார்ந்த மனிதனில் என்னவாங்க? வல்லமையாய் பலப்படும். நம்ம கிட்ட 2 மனுஷன் இருக்கிறான். 2 மனுஷன் இருக்கானா? எத்தனை பேருக்கு 2 மனுஷன் இருக்கிறான்? இப்ப 2 மனுஷன் இருக்கிறவங்க எல்லாம் 2 முகம் கேட்கல, அது நம்ம எல்லாம். 2 நாக்கும் கேட்கல, 2 நாக்கு உள்ளவர்களாகவும் 2 முகம் உள்ளவர்களாகவும். அதில் 2 மனுஷன். எத்தனை பேருக்கு தெரியும் 2 மனுஷன்? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த 2 மனுஷன் என்ன? ஒன்னு இந்த சரீரம், இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா. 2 மனுஷன் தான். அதனாலதான் சொல்லுது, சரீரம் சொல்லுது, காலையில 8:30 மணிக்கு ஆராதனை போகணுமா, ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 11 மணிக்கு போகலாமே. இது யாரு? உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் சொல்லுவான், 8:30 மணி ஆராதனைனா ஏசு 8 மணிக்கே வந்துருவாருப்பா. என்ன பொய்யா சொன்ன? உண்மைதானே? சரீரம் சொல்லுது, இந்த பாவத்தை பாரு, இந்த பழத்தை பாரு, இதைய பாரு, இதைய செய்ய, ஒரு டைம் செஞ்சிடலான்னு கூப்பிடும். உள்ளான மனிதன் சொல்லுவான், இல்ல இது கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள பலப்படலைன்னா, ரொம்ப சிம்பிள், நீ கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளல. நீ கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டால் உன்னால் பாவத்தை ஜெயிக்க முடியும். பக்கத்துல போய் சொல்லுங்க, நீ அன்பை புரிந்து கொண்டால் பாவத்தை ஜெயிக்க முடியும். அதுதான் ரகசியம். அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம், இதை நீ அறிந்து கொண்டால் உன் உள்ளார்ந்த மனிதனில் நீ பலப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள பலப்பட முடியும்? நீ கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது. சரியா? இப்ப ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமே. 32வது சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம் வேகமா. மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல்? மீறுதல் மன்னிக்கப்பட்டது. எவனுடைய பாவம் மூடப்பட்டது. அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 லிஸ்ட்ல நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே வந்துருச்சு. ஆமென். அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமாமா? மூடுமாமா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பு நிமித்தமாக உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மூடி போட்டேங்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க. உங்க கடந்த காலத்தை யோசித்து பாருங்க, வாலிப பருவத்தை யோசித்து பாருங்க, உங்க குழந்தை பருவத்தை யோசித்து பாருங்க, திருமணமான காலகட்டங்களை யோசித்து பாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் அநேக காரியங்களை நீங்க செய்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் குறைகளாக இருக்கலாம். உங்க மனதை அவைகள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்க இருதயத்தில் அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு காரியம் உங்க மனசை விட்டு விலகாம இருக்கலாம். ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி நான் நடந்துகிட்டேனே என்று வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? 3 காரியத்தை செய்ததாய் சொல்லுகிறார். உன்னுடைய மீறுதல்களை மன்னித்ததாய் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன் பாவத்தை நான் மூடினேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய அக்கிரமத்தை நான் எண்ணுவதில்லை என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசிங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அன்பு. அல்லேலூயா. ஏங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இந்த பூமிக்கு மனிதனாய் வர வேண்டியதற்கான அவசியம் என்ன?
அவர் மனிதனாய் வந்ததினாலே, அவர் பாடுபட்டதினாலே, அவர் ரத்தம் சிந்தினதினாலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்ன தெரியுமா? உன் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்குது. எந்த சோப்பும் சுத்தம் பண்ணாது. அல்லேலூயா. நீ ஹமாம் போடு, லைபாய் போடு, என்ன வேணாம் போடு, பாவம் என்னாகாது? சுத்தமாகாது. எந்த தண்ணீரும் பாவத்தை சுத்தமாக்காது. அல்லேலூயா. இயேசு ஒருவர் மட்டுமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால சொல்றாரு, உன் மீறுதல்களை மன்னித்தேன், உன் பாவங்களை மூடி போட்டேன், உன் அக்கிரமத்தை என்ன செய்ய மாட்டேன், என்னாவதில் இருக்கு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு, ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனம் வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லு, நானே என் நிமித்தமாக உன் மீறுதல்களை குலைத்து போட்டேன். மீறுதலை குலைச்சிட்டேன். நம்ம தேடி பார்த்தா கூட அதுக்கு வடிவம் என்னன்னு தெரியாம, உருவம் என்னன்னு தெரியாம, அதுல அல்லேலூயா குலைத்து போடுறதுன்னு என்ன அர்த்தம்? பிளாட் அவுட். குலைக்கிறதுனா குலைக்கிறது இல்லைங்க, பப்போன்னு. குலைத்து போடுறதுன்னு என்னது? பிளாட் அவுட். ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சது கண்ணுக்கே தெரியாத மாதிரி நல்ல கிறுக்குன்னு அதை பார்த்தீங்கன்னா எதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி சொல்றாரு, உன் மீறுதல்களை நான் என்ன செய்யறேன்? குலைத்து போடுகிறேன். எத்தனை பேர் கர்த்தரை என்னுடைய அனுபவமாய் மாற்றி தரணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்து சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை நினையாமலும் இருப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே நினைக்க மாட்டேங்கிறாரு, நீங்க நினைக்காதீங்க. இந்த சிலருக்கு பிரச்சனை இருக்குது. எத்தனை தான் சத்தியம் கேட்டாலும், எத்தனை தான் வசனம் கேட்டாலும், பாஸ்டர் நான் சின்ன வயசுல இருக்கும் போது இப்படி பண்ணிட்டேன், நான் இந்த வயசுல இப்படி பண்ணிட்டேன் என்று சொல்றாரு. நீ சரியா என் அன்பை புரிந்து கொள்ளுவாய் என்றால் உன் பாவத்தை நான் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மீகா புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லுகிறார், அவர் நம்முடைய அக்கிரமத்தை அடக்கி நம்முடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேடி கண்டுபிடிக்க முடியுமா? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்ட தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பின் லேடனை கொண்டு போட்டு சமுத்திரத்தின் ஆழத்துல தான் போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியவே இல்லை. அல்லேலூயா. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருவேளை முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஆனால் என்ன செஞ்சிருக்காது? வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். காரணம், அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த காலவேளையில் உங்களுக்கு அந்த உறுதி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னுடைய சகல பாவத்தையும், என்னுடைய சகல அக்கிரமத்தையும், என்னுடைய சகல மீறுதல்களையும் இயேசு மன்னித்திருக்கிறார், இயேசு கழுவி இருக்கிறார், அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கை நமக்குள் இருக்கும் என்றால் நம்ம பாக்கியவான்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு அந்த அறிக்கை இருக்குதா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள். 8வது வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55:8. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? என் நினைவுகள். இப்ப நம்ம நினைவெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம நினைவெல்லாம் எப்படி? நம்ம நினைவெல்லாம் நம்மளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பாஸ்டர், நான்லாம் எப்படி பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நான் எப்படி உயர்த்தப்பட முடியும்? கர்த்தர் எனக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரா? நான் பண்ணின தப்பு கொஞ்சம் நஞ்சமா? அல்லேலூயா. திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கவங்களா கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. எங்கள் சர்ச்சில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை திருவிருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்த இப்போதான் நம்ம இந்த இதில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் எதில் கொடுப்போம்? இந்த ஜக்கில் அப்படியே கொடுத்துருவோம். பாஸ்டர் பார்த்தா அங்கே அளவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. எல்லாம் லைனாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுக்கணும். ஒருத்தர் வாங்கினாரு, வாங்கி அப்படியே கவுத்துறோம். ரசம் காலி ஆயிடுச்சு. பாஸ்டருக்கு பக்கு பக்கு நடிக்குது. இப்போ என்ன இல்லை, ரசம் இல்லை. கம்யூனுக்கு எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்களே, பிரதர் ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்க? பாஸ்டர் நீங்க வேற, நான் செஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னொரு கோடம். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய நினைப்பு என்ன தெரியுமா? நான் ரசரசமா குடிச்சாலும் அல்லேலூயா, நான் செஞ்ச என் பாவம் மன்னிக்கப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல. இன்னைக்கு உங்க நினைவு என்ன? நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல, அது செஞ்சதுனால தானே என் வாழ்க்கையில வந்துச்சு.
உணர்வு வரலாம், ஆனா இப்படிப்பட்ட நினைவு வேண்டாம். உணர்வு வரணும், அதை நான் பின்னாடி பேசுறேன் என்று சொல்றாரு. உன்னை நான் உயர்த்தாம இருக்கிறேனோ, உன்னை ஆசீர்வதிக்காம இருக்கிறேனோ, இதற்கு தடையாய் உன்னுடைய பாவம் இருக்குதுனோ, இப்படி நீ நினைக்க வேண்டிய நினைவு அல்ல. காரணம், உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல. உன் வழிகள் என்னுடைய வழிகள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுது? அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்துல அதுக்கான பதில் இருக்குது. 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கன், அப்புறம் இன்னொருத்தன், அடுத்து அக்கிரமக்காரன். இந்த 2 பேர்த்த குறித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. யாரை குறிச்சு பேசுறாரு? துன்மார்க்கன், அக்கிரமக்காரன். இவனுக்கு என்ன சொல்றாங்க? துன்மார்க்கில் என்ன சொல்றாங்க? பாஸ்டர், என்னை எல்லாம் யாராலையும் சரி பண்ண முடியாது பாஸ்டர். அல்லேலூயா. நானும் எத்தனையோ தடவை சரி ஆகணும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். 1 மாசம் தேறுனாலே பெரிய விஷயமா இருக்குது. எத்தனை தடவை மாறி மாறி உளுந்துருக்கிறேன் தெரியுமா? அதனால இப்ப என்னங்க பொருத்தனை பண்ணிருக்கீங்க? இனிமேல் நான் பொருத்தனையே பண்றது இல்லைன்னு பொருத்தனை. முதல்லையாவது கொஞ்சம் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சேன், சபைக்கு வரணும்னு நினைச்சேன், ஜெபம் பண்ணணும்னு நினைச்சேன், கர்த்தரை தேடணும்னு நினைச்சேன். இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? ஒன்னும் செட் ஆகல பாஸ்டர், அதனால இனிமேல் சபைக்கே வரக்கூடாதுன்னு. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ பெரிய துன்மார்க்கனா இருக்கலாம், நீ பெரிய அக்கிரமக்காரனா இருக்கலாம். என் நினைவுக்கும் உன் நினைவுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பார்வையில துன்மார்க்கனா இருந்தால், அக்கிரமக்காரனா இருந்தால் நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கு இதுதான், இதுக்கு மேல அவன் என்ன செய்ய மாட்டான், வளர மாட்டான், ஆசீர்வாதமா இருக்க மாட்டான், குடும்பம் நல்லா இருக்காது, வாழ்க்கை நல்லா இருக்காது. இதுதான் அவனுடைய தலையெழுத்து. நம்மளே முடிவு பண்ணியிருப்போம். அடுத்தவனுக்கும் தலையெழுத்து போட்டுருவோம், நமக்கும் தலையெழுத்து போட்டுருவோம். எத்தனை பேர் தலையெழுத்து தீர்மானிச்சுட்டு வந்திருக்கிறீங்க? யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. வெரி குட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க தலையெழுத்தை மாற்றுவதற்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நீங்க 55வது ஏசாயா 55, 7, 8, 9 பொறுமைய வீட்டுல எனக்கு ரொம்ப நேரம் இல்லாதனால வேகமா போறேன். திரும்ப திரும்ப வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், என் நினைவு உன் நினைவு அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நீ துன்மார்க்கனா இருக்கலாம், நீ அக்கிரமக்காரனா இருக்கலாம், ஆனால் என் நினைவை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாவம் பண்ணினதுக்கு அப்புறம் சிலர் நினைப்பாங்க, ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்குடா வாழ்றோம், பேசாம என்ன எல்லாம். அந்த மாதிரி யாரையும் யோசிச்சிருக்கீங்களா? யாருமே? அப்ப இன்னும் நீங்க இன்னும் நல்லா வளரலன்னு அர்த்தம். நல்ல பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை ஏன் வாழ்றோம், சாகணுங்கிற அளவுக்கெல்லாம் கூட சில நேரத்துல என்ன வரும், யோசனை வரும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றார், என் நினைவு உன் நினைவு அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நீ உன் வாழ்க்கைய ஃபுல் ஸ்டாப் போட்டு வச்சிராத, உன் தரிசனத்துக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டு வச்சிராத, உன் எண்ணங்கள் தீர்மானத்துக்கு முற்றுப்புள்ளி நீ வச்சிராத, உன் குடும்பத்தை குறித்து, உன்னை குறித்து, பிள்ளைகளை குறித்து நீ முற்றுப்புள்ளி வச்சிராத. என் நினைவுகளை என் வழிகளை நீ புரிந்து கொண்டால் நான் உனக்கு செய்வது மகிமையாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சரி, கர்த்தருடைய வழி என்ன, கர்த்தருடைய நினைவு என்ன? வாசிங்க. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க வேகமா. இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வைத்து ஆமென் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு, துன்மார்க்கன் சாகிறது எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய வழி என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் பாவம் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என் வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் வளர மாட்டேன், இதுக்கு மேல நான் ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், இதுக்கு மேல என் குடும்பம் நல்லா இருக்காது, இதுக்கு மேல நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு நீயே ஒரு சாபத்தை பேசிக்கொண்டு, உனக்கு நீயே ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக்கொண்டு, உனக்கு நீயே ஒரு வாழ்க்கையை தீர்மானிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. புரிஞ்சவங்க விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அது எனக்கு பிரியம் அல்லவே. அவன் என்ன செய்யணும், தன் வழியை அவன் திருத்தி கொள்ளணும், அவன் என்னிடத்துல திரும்பணும். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதைக்கு திரும்பணும், கர்த்தருடைய வழிக்கு திரும்பணும். கர்த்தருடைய வழிக்கு தேவ பிள்ளைகள் திரும்பி விட்டால் அவன் கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அதுதான் ஏசாயா 58வது அதிகாரம் 7வது வசனம். ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்துடைய பிற்பகுதி எசேக்கியேல் 18 இப்ப வாசிச்சுமே, இந்த அதிகாரத்துடைய 21, 22 வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 58:7 வாசிங்க.
55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகி நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். எசேக்கியேல் 18:21-22 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 18:20. துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தின் நீதியின் செய்வானையாகி அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை, அவன் செய்த எல்லா மீறுதலும் நினைக்கப்படுவதில்லை. அப்ப கர்த்தருடைய வழி என்ன தெரியுமா? நம்ம துன்மார்க்கனா இருந்தாலும், நீ அக்கிரமக்காரனா இருந்தாலும், உன் வழியை நீ உன்னுடைய பாவத்தை விட்டு, உன் அசுத்தத்தை விட்டு, உன் அக்கிரமத்தை விட்டு நம்மீது மனதுருகுகிற கர்த்தரிடத்துக்கு நான் திரும்புகிறேன் என்று சொல்லி நீ திரும்புவா என்றால் இது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு தேவ பிள்ளை ஒப்பு கொடுத்துட்டா வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் மகிமையான காரியத்தை வாஞ்சிக்கிறீங்க? அதை வேகமாய் வாசித்து நம்ம முடிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு நேராய் திரும்பும் போது, தன் துன்மார்க்கத்தை விட்டு, தன் அக்கிரமத்தை விட்டு, தன் பாவ வழிகளை விட்டு கர்த்தருக்கு நேராய் திரும்பும் போது கர்த்தர் திரும்புகிற அந்த மனுஷனை பார்த்து என்ன செய்கிறார்? வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிக்க பண்ணி நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி, உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை, உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழி என்னதுங்க? அதே பழைய இருதயம் கிடையாது. நீ அக்கிரமத்திலும் பாவத்திலும் கர்த்தரை அறியாமலும் இருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பழைய இருதயம் கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தபோது காணப்பட்ட அந்த பழைய இருதயம் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், புது இருதயத்தை நான் தருவேன். அல்லேலூயா. அடுத்து புதிய ஆவியை கட்டளையிடுவேன். 27வது வசனம். என் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு செய்ய விரும்புகிறார். இப்ப ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இப்ப நம்மளை குறித்து யோசித்து பாருங்க. எனக்கு ஒரு புது இருதயம் இருக்கிறதா? அல்லேலூயா. புது இருதயத்துக்கு பழைய இருதயத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதையும் வாசித்து காண்பித்து இந்த ஆசீர்வாதங்களை படிக்க போறோம். புது இருதயம் என்ன செய்யும்? பழைய இருதயம் என்ன செய்யும்? வசனத்துல வாசிப்போம். புது பையில திராட்சரசம், புது துருத்தியில பழைய திராட்சரசத்தை என்ன பண்ண முடியாதுமா? ஊத்த முடியாது. ஏன்? ஊத்துனா என்ன ஆயிரும்? கிழிஞ்சு போயிடும். அப்படின்னா ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். ஒண்ணு பழைய துருத்தி, இல்லைன்னா புது துருத்தி. பழைய துருத்தியில புது ரசத்தை ஊற்ற முடியாது. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்படி உன் வழியை விட்டு திரும்புகிற உனக்கு நான் என்னத்தை கொடுப்பேனா? புது இருதயத்தை கொடுப்பேனார், புது ஆவியை கொடுப்பேனார். புது இருதயமும் புது ஆவியும் பெற்றவர்களுக்கு எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? ஒரு போஸ்ட் ஒட்டி நெத்தியில ஒட்டிடலாமா எழுதி, நாங்கள் புது இருதயம் உடையவர்கள், போற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் புது இருதயம் உடையவர்கள், நாங்கள் புது ஆவியுடையவர்கள், அப்படி எழுதி ஒட்டிட்டு போயிடலாமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? புது இருதயம் எனக்கு வந்துருச்சு, புது ஆவி வந்துருச்சு. இப்ப நான் கையை உயர்த்துங்கன்னு உயர்த்திடுவீங்க. ஆனா வசனம் சொன்னதுக்கு அப்புறம் பார்க்கலாம். புது இருதயம் எனக்கு வந்துருச்சு, புது ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வாசித்த அதே அதிகாரத்துல 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கவனிங்க, இந்த புது இருதயத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தாரோ, ஹலோ, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை கோயிலுக்கு போறேன், மெழுகுபத்தி பத்த வைக்கிறேன், உப்பு போடுறேன், ஹலோ, ஆமா, ஒரு காணிக்கை அனுப்புறேன், தசம்பாகம் அனுப்புறேன், கர்த்தாவே பார்த்துக்குங்கன்ட்டு வந்துடுறேன். இந்த கதையெல்லாம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, புது இருதயம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. புது ஆவியை பெற்றவர்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. வாசிங்க. நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து, உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து, உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். புரிந்து சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க
ஒரு மனுஷனுக்குள்ள புது இருதயம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு மனிதனுக்குள்ள புதிய ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறான். ஐயோ, நான் வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி, நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளவு மோசமா இருந்திருக்கிறேன், எவ்வளவு துணிகரமா இருந்திருக்கிறேன், எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே ஒரு மனுஷன் அருவருக்கிற நிலைமை எப்போ வரும்னா அவனுக்குள்ள புது இருதயம் வந்திருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சில நேரத்தில் சிலர் குடிச்சிட்டு பயங்கர போதையில படுத்துட்டு இருப்போம். எங்க? சாக்கடையில. சாக்கடையில் அவனுக்கு எப்படி இருக்கும்? அது சொர்க்கமா இருக்கும். என்னமோ மெரினா பீச்சில் டைவ் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஜாலியாக உட்காந்து அவங்கள கூப்பிட்டு, எப்பா நீ தண்ணி அடிச்சு இப்படி படுத்துட்டு இருந்தியா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ணவே மாட்டாங்க. ஓ அப்படியேன்னு தட்டிட்டு போயிடுவோம். ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு? பழகி போயிடுச்சு. எப்போ நீ குடிச்சிட்டு வந்து இப்படி தாறுமாறா இருக்கிறியே, ட்ரெஸ் எல்லாம் கலந்து கிடக்கிறியே, ரோட்ல இப்படி கிடக்கிறியே, உன்னை பார்த்தா பரிதாம, அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டான். காரணம் என்ன? பழகி போயிருச்சு. அதே ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தத்தை உணர்ந்துகிட்டானா அப்ப சொல்லுவான், நான் எவ்வளவு கேவலமா இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. எரேமியா 31 அந்த வார்த்தை இருக்கு, அதையும் வாசிங்க. திரும்ப இந்த பகுதி இந்த பகுதியில கையை வச்சுக்கோங்க. எரேமியா 31 வாசிங்க. நான் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், என்னை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் வாசிங்க. 19வது வசனம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் விழாவில் அடித்து கொண்டும் இருக்கிறேன், வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன், என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். இது எல்லாருக்கும் நடக்காது. யாரு புது இருதயத்தை வாங்கினார்களோ, புதிய ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நடக்கிற அனுபவம். ஏசாயா 55 வாசித்ததும் எரேமியால 31 வாசிச்சதும் அவர்களுக்கு நடக்கிற, எசேக்கியேல்ல தான் வாசிச்சோம், எசேக்கியேல்ல வாசிச்சதும் இந்த பகுதியில் வாசிச்சதும் புது இருதயத்தை வாங்கினவர்களுக்கு. நான் கர்த்தருக்கு விரோதமா இப்படி பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படி நடந்துட்டேன், இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி குத்தக்கூடிய அனுபவம், நம்மளே அருவருக்கக்கூடிய அனுபவம், விழாவில் அடித்து வெட்கி கொண்டிருக்கிற அனுபவம் யாருக்கு உண்டாகும்? புது இருதயம் பெற்றவர்கள். இப்ப புது இருதயம் பெற்றவங்க கையை உயர்த்துங்கப்பா. என்ன தைரியமா ஒரு 4 பேர் தான். யாருக்கெல்லாம் குத்தப்படுதோ உங்களுக்கு புது இருதயம் இருக்கிறது. குத்தப்படுகிறவர்கள் உணர்த்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு உணர்வே வரலன்னா அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஆபரேஷன் கர்த்தர் பண்ணுவாராக. அவரு ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டார். அந்த வசனத்துல இருக்கு எசேக்கியேல. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமா, ஆண்டவர் ஆபரேஷன் பண்ணுகிறார். சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து படுத்துருங்க. ஆபரேஷன் தியேட்டர் சபைதான். உங்களுக்காக விசேஷத்தை கூட்டம் நடத்துறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. வர்றதுக்கு நீங்க ரெடியான்னு பாத்துக்கோங்க. கல்லான இருதயத்தை அவர் என்ன செய்யறாராமா? ஆமா, இந்த கல்லான இருதயத்துக்குரிய தன்மை என்ன? என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது, உள்ள போகவே போகாது. கல்லுக்குள்ளதான் இறங்குமா? இறங்காது. ஆமா, அது கல்லு அப்படியே இருக்கும். நீ என்ன பேச, அத நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க பாஸ்டர், முழு பூசணிக்காவை எங்க மறைச்சிட்டு வந்திருக்கிறான். ஆமா, நம்ம கிட்டயே வந்து முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். எப்ப நீ செஞ்சியா? செய்யவே இல்லை. பார்த்தியா? பார்க்கவே இல்லை. கல்லான இருதயத்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்து சதையான இருதயத்தை வைக்கிறதுக்கு அவர் ரெடி. ஒருவேளை நாங்க இந்த காலை வேளையில புதிய இருதயத்தை பெற்றவர்கள், புதிய ஆவியை பெற்றவர்கள் என்று சொன்னால், நம்ம வழிகளை சிந்தித்து பார்த்து, நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து, இப்படியெல்லாம் நான் நடந்திருக்கிறேனேன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்கு முன்னாடி உங்களை நீங்களே அருவருத்துக்குவீங்க. உங்களை நீங்களே நினைச்சு ஷேமா ஃபீல் பண்ணுவீங்க. வசனம் எரேமியால வாசிக்கிறோம், அவன் விழாவிலே அடித்துக்கொண்டு வெட்கி நாணிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க ஆண்டவருடைய ஒரு அன்பு பாருங்க. இப்படி எல்லாம் அடிச்சு வெட்கி நாணிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளை பார்த்து கைதட்டி சிரிப்பாரா? ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு அருமையான காரியம் செய்யறார். வாசிங்க. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதற்கொண்டு அவனை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். புரிந்துங்களா? இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மட்டும் கண்ணீர் விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அழுதுருங்க, உங்க தலையெழுத்தே மாறிடும். பக்கத்துல பட்சம் இதைத்தான் ஆண்டு சொன்னார், என் நினைவு உன் நினைவு
நீயே முடிவு பண்ணிக்காத, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் குடும்பம் முடிஞ்சிருச்சு, என் திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் சந்தோஷம் முடிஞ்சிருச்சு, இனி எல்லாம் எனக்கு சாபந்தான். இல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. என் நினைவை நீ புரிந்து கொள், என் வழியை புரிந்து கொள். உன் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ ஆம் ரெடி டு டூ த ஆபரேஷன். அல்லேலூயா. கல்லான இதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைக்கிறதுக்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நீ மட்டும் தேவ சமூகத்துல வந்து உன் வாழ்க்கைய நினைத்து, நீ பேசினதை நினைத்து, நீ செய்ததை நினைத்து நெஞ்ச அடிச்சு ஆண்டவரே மன்னியுன்னு கதறி அழுதேன்னா அவர் அதை பார்த்து களி கூர்ந்துட்டு இருக்க மாட்டாரு, இறங்கி வருவாரு, உனக்காக துக்கப்படுவாரு. என் மகன் புலம்புறத நான் பார்க்கிறேன், அவன் அழுகிறத நான் பார்க்கிறேன், அவன் கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்கிறேன், அவன் தலையெழுத்தை நான் மாற்றுவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்ட சொல்றாரு, அவன் புலம்புவதை நான் கேட்டேன், அவன் அழுவதை நான் கேட்டேன், அவனுக்காக நான் பேசினது முதற்கொண்டு என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, உருக்கமான இரக்கங்களினால் அவனுக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். கடைசியாய் இந்த ஆசீர்வாதத்தை வாசித்து முடிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம், அல்லேலூயா, நம்ம வாசித்த 36வது அதிகாரம். புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம், புதிய ஆவியை ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம், அவருடைய ஆவியை நமக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? 28வது வசனம், 29, 30வது வசனம், 36வது வசனம், இதெல்லாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க போகலாம் வேகமா. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை திரும்ப தருவார். ஒரு ஆமென் வருதா? நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றுவா. வாக்குத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க, ஆனா நான் தான் கெட்டு போயிட்டேன், நான் தான் திசை மாறிட்டேன், நான் தான் வழி தவறிட்டேன். கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் என் துணிகரத்தினால விட்டு போயிட்டேன்னு சொல்லுகிறவர்களாய் நீ இருப்பா என்றால், கர்த்தர் சொல்றாரு, என் வழி உன் வழி அல்ல, நீ நான் சொல்லுகிறதை சரியாய் புரிந்து செயல்படுவா என்றால் மறுபடியும் நீ இழந்த அதே வாக்கு தத்துவத்தை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்க? 29, 30 சொல்றாரு, படிக்க வேண்டாம், உனக்கு நான் பஞ்சத்தை அல்ல, உனக்கு நான் செழிப்பை தருவேங்கிறார். உன் தரித்திரத்தை நான் மாற்றுவேங்கிறாரு. இதுவரைக்கும் நீ பிரயாசப்பட்ட உன் பிரயாசத்துக்கான பலனை நீ பார்க்கல, இந்த மாதத்துல உன் பிரயாசத்துக்கான பலனை தருவேங்கிறார். அதனாலதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருடைய வழியை புரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய நினைவை புரிஞ்சுக்குங்க. ஒரு சாதாரணமாய் நம்மை நேசிக்கிற கணவன் மனைவி நம்முடைய குறைகளை மன்னிச்சு நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னா, நம்மை உண்டாக்கினவர் இந்த பூமியில் இருக்கிற யாரை காட்டிலும் நம்மை நேசிக்க முடியும். நம்மளுடைய பாவங்களை, குற்றங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை அவர் மன்னித்து அவை நினையாதபடிக்கு அவை சமுத்திரத்தின் ஆழத்துல போட முடியும். அல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தை வாசிங்க, 36வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் வாசிங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. யார் உங்களுக்கு சொல்லணும்? கர்த்தர். அவர் சொல்லிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் எக்ஸ்ட்ரா கூட்டி குறைச்செல்லாம் சொல்லல, வசனங்களை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேனாரு, பாலானதை பயிர் நிலமாக்குகிறேனாரு. எத்தனை பேர் நிற்க விரும்புகிறீங்க? தேவ சமூகத்துல எழுமி நில்லுங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நில்லுங்க. ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொன்னீங்க. என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய குறைவு, என்னுடைய மீறுதல், அல்லேலூயா, அவைகள் திரளா இருக்கிறது. ஆனாலும் என்னை மன்னிக்கிற என் தேவன் ஆகிய கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுடைய எல்லா பக்கங்களிலும் நீ அடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். என் பிசினஸ் எனக்கு நல்லா இல்ல, என் குடும்ப வாழ்க்கை எனக்கு நல்லா இல்ல, என் சரீரத்தின் பலவீனத்துல கஷ்டப்படுறேன். இவையெல்லாம் நான் நினைத்து நினைத்து பார்க்கும்போது இதெல்லாம் என் தலையெழுத்துன்னு நான் நினைக்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்ச பாவம்னு நினைக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய மீறுதல்னு நினைக்கிறேன்.
நல்லது நீ நினைத்து என்ன செய்கிறாய்? ஆண்டவரிடத்துல திரும்பி வர வாஞ்சியா இருக்கிறியா? ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்க வாஞ்சியா இருக்கீங்களா? என்ன கழுவுங்கன்னு சொல்லி கேட்க வாஞ்சியா இருக்கீங்களா? நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னா அல்லேலூயா, என் நினைவு உன் நினைவு அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். என் வழிகள் உன் வழிகள் அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரே எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. புதிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க, புதிய ஆவி எங்களுக்கு தாங்க. நாங்க உணர்வுள்ளவர்களாய் உமக்கு ஒப்பு கொடுக்கட்டும். நாங்கள் இழந்து போன வாக்கு தத்தத்தை, இழந்து போன தரிசனத்தை, இழந்து போன அழைப்பை, இழந்து போன அபிஷேகத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள புதிய ஆவி, புதிய இருதயம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே எங்கள் தரித்திரம் மாறட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரம் மாறட்டும், சமாதானத்தின் குறைச்சல்கள் மாறட்டும், சந்தோஷத்தின் குறைச்சல்கள் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும். அநேக காரியம் உண்டு, நிர்மூலமானவைகளா இருக்கிறது, பாழானவைகளா இருக்கிறது. யார் மாற்ற முடியும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க பலத்துல முடியல, எங்க சாமர்த்தியத்துல முடியல, எங்க ஞானத்துல முடியல. உங்க சமூகத்துல வருகிறோம். வாஞ்சிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெப நேரம் தான். சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கலாம். ஒரு 2-3 நிமிடம் அவர் ஜெபிங்க. ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளில கேளுங்க. ஒரு சிலர் புதிதாய் வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இயேசுவே என் லைஃப் ஆசீர்வதிங்கப்பா, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. நான் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நடிக்கிறேன், ஆனா சந்தோஷம் இல்ல. என் வாழ்க்கை சக்சஸா இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன், இல்ல. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்ப்பா. கேளுங்க, கண்ணை மூடி கேளுங்க. ஒருத்தரும் கண்ணை திறக்க வேண்டாம். நீ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பா என்றால் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னவர், உன்னுடைய பாவங்களை மூடி போட்டவர், குலைத்து போட்டவர், சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து போட்டவர், உனக்காக உருக்கமான இரக்கத்தோடு இறங்குகிறவர். அவருடைய உள்ளம் உனக்காக கொதிக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த நாளிலிருந்து உன் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் ஜெபத்துக்கு பலன் உண்டு, உன் விண்ணப்பத்துக்கு பலன் உண்டு. எசேக்கியேல் 36 ஆமென் ஸ்தோத்திரம் 36, 37 வாசிக்கிறோம். அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று 37 சொல்றாரு. வாய் திறந்து விண்ணப்பம் பண்ணுங்க, வாய் திறந்து விண்ணப்பம் பண்ணுங்க. எதற்காக விண்ணப்பம் பண்ணணும் தெரியுமா? 36 சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி நீ விண்ணப்பம் பண்ணணும். 36 என்ன சொல்லப்பட்டுச்சு? நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், பாலானவைகளை நான் பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன். என் ஜனம் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்குரிய உரிமையை கொடுக்கிறாரு, அதுக்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறாரு, சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபையை கொடுக்கிறாரு. அவன் இன்றைக்கு சத்தியத்தை புரிந்து கொண்ட தேவ பிள்ளையாக நீ எழும்பி கர்த்தரிடத்துல கேட்க விரும்புகிறாயா? அல்லேலூயா. நிர்மூலமான என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. என் வெறுமைகள் மாறட்டும், என் தரித்திரம் மாறட்டும், என் குறைச்சல்கள் மாறட்டும். ஒரு கவியை பாடி அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை எல்லாம் அடைபட்டு போனதை போல வந்திருக்கிறாயோ? நான் துன்மார்க்கன், நான் அக்கிரமக்காரன், நான் அசுத்தன், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு ஒரு தரிசனம் இல்லை, இனி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறாயோ? என்னை தாங்குகிற அவர் சோர்ந்து போகவில்லை, என் நிமித்தமாக அவர் மனம் சலித்து போகவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வழிகள் நிமித்தமாக அவர் மனம் சலித்து போகவில்லை. மறுபடியும் எனக்கு உருக்கமான இரக்கங்களினால் இறங்குவதற்கு அவர் வாஞ்சியாயிருக்கிறார். கர்த்தர் என் தலையெழுத்தை மாற்ற போகிறார்.
கர்த்தரின் நிலைமைகளை மாற்ற போகிறார். கர்த்தர் நிர்மூலமானவைகளை கட்டி எழுப்ப போகிறார். நான் இழந்து போன வாக்குத்தத்தத்தை எனக்கு திரும்ப ஆண்டவர் தரப்போகிறார். நான் இழந்து போன தரிசனத்தை கர்த்தர் எனக்கு திரும்பவும் தரப்போகிறார். இழந்த அழைப்புக்குள்ளே கர்த்தர் என்னை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். காரணம் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு அதை எனக்காக செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமே தேவ பிள்ளைய வாழ்க்கையில இது எப்படி நடக்கும், இதை உனக்கு யார் பண்ணுவார்கள், அநேகம் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம். ஒரே ஒரு பதில், அறிவுக்கு எட்டாத அவருடைய அந்த அன்பு இவைகளை எனக்காக செய்ய போகிறது. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை பிசாசு உன்னை பலவீனப்படுத்த விடாதீங்க. சொந்த பந்தம் உன்னை பலவீனப்படுத்த விடாத. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, உன் தலையெழுத்து மாறுன்னு சொல்ற, உன் வாழ்க்கை மாறுன்னு சொல்ற, நீ மாறுவேன்னு சொல்ற, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எப்படி நடக்கும், யார் உனக்கு செய்வார்கள்? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனாலும் பதிலை தெரிந்து கொள்ளுங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு இவைகளை நமக்காக செய்யும். அதை விசுவாசிக்கிறவர்கள் நன்றியோடு கரங்களை ஸ்தோத்திரம் கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?